ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குக்கிங் இந்த மாதிரி எந்த விதமான வீடியோவும் நான் உங்க கூட ஷேர் பண்ணல. இன்னைக்கு எனக்கான ஒரு வீடியோ தான். நான் இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். அப்படிங்கிறதுனால இந்த ஏப்ரல் 1 நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 100 days சேலஞ்சிங்காக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜேர்னி நான் எப்படி கரெக்டாக பண்ண முடியுமா முடியலையாங்கிறது எனக்கும் தெரியல. ஸோ இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு அந்த மாதிரியான ஃபுட்டை நம்ம சாப்பிடாமலோ ரைஸ் எடுக்காமலோ அப்படிலாம் நான் பண்ண போகிறதில்ல கண்டிப்பாக. ஏன்னா நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 10 daysக்கு மேலே என்னால் போக முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வெயிட் ஜாஸ்தியாக தான் ஆகுதே தவிர கம்மியான மாதிரி இல்லை. என்னோடய ஃபுட் ஹேபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் டைமில் சாப்பிடவே மாட்டேன். கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணவே மாட்டேன். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு 8 to 9 நம்ம சாப்பிடணும். ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல. நான் 11 to 12 அந்த மாதிரி சாப்பிடுவேன். மத்தியானம் லன்ச் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 அந்த மாதிரி சாப்பிடுவேன். நைட் அதே மாதிரி தான் ஒரு 11 மணிக்கு அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டைம் டு டைம் சாப்பிட்றதில்ல. இடையில நிறைய டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு பசி எடுக்காது. ஸோ அதனாலேயே கூட என்னோட உடம்பு கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கால் வலி ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்னால் வாக்கிங் கூட போக முடியல. நிறைய வலி வந்ததுக்கப்புறம் தான் சரி உடம்பை கொஞ்சம் குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 75 வரைக்கும் இருக்கிறம்போது கூட ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. எப்போ 80 வந்துச்சோ 80க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி ஆகிட்டே தான் போதே தவிர கம்மியாக என்னால் பண்ண முடியல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வெயிட் போடும்போது 85 kg இருந்தேன். ஸோ 85 அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி தான். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65லேருந்து ஒரு 70க்குள்ளனா கூட ஓகே தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 65 kg என்னோட ஹைட்டுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 70 பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 70 to 85 அப்படிங்கிறது நான் 15 கிலோ ஜாஸ்தி இருக்கேன். ஆனால் இப்போ 15 கிலோவை நம்ம உடனே நம்ம குறைச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடனே குறைக்க முடியாது. அதே மாதிரி நம்ம சாப்பாடு எல்லாத்தையுமே நம்ம லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஃப்ரூட்ஸோ மற்றபடி அது எடுத்தாலுமே நமக்கு எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் நான் ஃபஸ்ட்டு நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஃபுட்டு சாப்பிட்ற டைமிங் இருக்கு இல்லையா, அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் 8 to 9 வைக்க போகிறேன். அதே மாதிரி மத்தியானம் லன்ச் டைம் 1 to 2 அந்த மாதிரியும், நைட்டு பார்த்திங்கன்னா 8 to 9 ஓரளவுக்காச்சும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 8 மணிக்குள்ளேயே நீங்கள் 7 to 8 கரெக்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியலன்னா கூட ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளேயாதும் நைட்டு டின்னர் முடிக்கலாம். அதே மாதிரி டின்னர் டைமில் கண்டிப்பாக ரைஸ் எடுத்துக்க போகிறதில்ல. ஆனால் நான் மத்தியானம் ரைஸ் எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நான் ரைஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம ரைஸை ஃபுல்லாகவே நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இதை ஃபுல்லாக நான் 100 days கொண்டு போவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வர டைமில் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, ஏன்னா எனக்குமே இப்போ சரியாக எனக்கு தெரியல இல்லையா. ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்க கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன், காலையில் நான் என்ன ட்ரிங்க்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் டீயை குறைச்சிக்க போகிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ண முடியாது இல்லையா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அதை நம்ம லாஸ்ட்டாக வரும்போது ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும்தான் நம்ம டீ எடுத்துக்கிற மாதிரியான ஹேபிட்டை நான் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படியே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய வெயிட் இன்றைக்கி என்ன வெயிட்டு நான் இருக்கேன், அப்புறம் என்னோடய ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்படி தான் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 100 daysக்கு அப்புறம் நம்மளோட உடம்பு வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம டே பை டே நம்ம வெயிட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் நான் டெய்லி நான் காலையில் நான் வெயிட் எவ்வளோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதையும் கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஃபுல்லாக வெயிட்டை உடனே இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு குறைஞ்சிரும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நான் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 4 நாள் நம்ம சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணி
நம்ம வெயிட்டை வந்து குறைச்ச மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ குறைச்சோமோ அது அப்படியே வந்து ஏறின மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையுமே சகிச்சுட்டு கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து உடம்பை போட்டு ரொம்ப வருத்திக்காமல் ஸ்டார்டிங்கில் நம்ம கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் இடையில வந்து ஏதாவது எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்லேயே எக்ஸசைஸ் அண்டு சாப்பாடு ரெண்டுமே நீங்கள் ஒரே டைமில் வந்து செய்யாதீங்க. செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவும் உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களால் முழுமையாக கொண்டு போக முடியாது இல்லையா? அதனால ஸ்டார்டிங்கில் நான் வந்து எந்த விதமான எக்ஸசைஸோ எந்த விதமான எதுவுமே பண்ண போகிறதில்ல. வெறும் ஃபுட் ஹேபிட்டை வந்து டைமை வந்து முதல்ல ஃபாலோ பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து சாப்பாட்டோட அளவு குறைக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டெய்லியுமே நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட் செக் பண்ணுற வேலை தான். நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 கிலோவும் 700 கிராமும் வந்து இருக்கேன். ஸோ இந்த வெயிட்டை நம்ம எப்படி குறைச்சி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டே பை டே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஃபோட்டோ வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய இப்போதைக்கு இருக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்கேன். ஸோ நம்ம எப்படி உடம்பை குறைச்சி கொண்டு போக போகிறோம். ஹெல்த்தியான ஒரு லைஃப் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உடம்பு குறைக்கணும். ஸோ நான் காலையில் என்ன ட்ரிங்க் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா இருக்கு இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா தண்ணி குடிச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து போகா தான் பண்ணியிருந்தேன். போகாவும் மத்தியானம் லஞ்சுக்கு செஞ்ச கேரட் பொரியல் கொஞ்சம் அதையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இடையில வந்து ஒரு வாட்டி டீ மட்டும் ஒரு டம்ளர் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு 1/2 டம்ளராக எடுத்துக்கிட்டேன். அதை மட்டும் நான் காமிக்கல. அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீரை இருக்கு இல்லையா, கண்டிப்பாக ஒரு கீரை வந்து எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு கீரை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து வெயில் சீசன் வேறு இல்லையா, அதனால் சொரக்காய் போட்டு சாம்பார் மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். கேரட் பொரியல் அப்புறம் சிகப்பு கீரை பொரியல் வந்து பண்ணியிருக்கேன். எல்லா சாப்பாடு கூடயும் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு லஞ்சு கூட கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ காலையில் நான் வந்து இன்றைக்கி டீ எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அதனால் சாயந்தரம் நான் டீ வந்து எடுத்துக்கலை. அதுக்கு பதிலாக வந்து வாட்டர் மெலன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அது வந்து நான் சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ டீயை வந்து கண்டிப்பாக நம்ம குறைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பசியை வந்து கண்டிப்பாக தூண்டி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி டைம் டு டைம்ஸ் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி நைட்டு வந்து சாப்பிட்ற டைம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் 8 to 9 வந்து ராகி தோசையும் கொஞ்சமாக சட்னி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். பெருசாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டோட அளவு அப்படின்னு நான் லஞ்சுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சாப்பிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ரொம்ப குறைக்கக்கூடாது அப்படிங்கிறனால அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக ஆனால் நைட்டு டின்னருக்கு மட்டும் ரைஸ் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன் இனிமேல். ஸோ இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு மில்லட்டில் வந்து நீங்கள் தோசை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. அதிகமாக எண்ணெயும் கூட ஆட் பண்ணாதீங்க. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். ஸோ இன்றைக்கி நான் 2 ராகி தோசை மட்டும்தான் எடுத்திருந்தேன் நைட்டுக்கு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான மார்னிங்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் நான் என்ன வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.